ஒரு பெரிய காடருகே அழகான கிராமம் ஒன்று இருந்தது. அங்கே வாழ்ந்தான் ஒரு சிறுவன் ஆரின். தினமும் காலை மரக்கத்தியை இழுத்து பையில் கனவுகளை அடுக்கி அவனது பயணங்கள் ஒரு பிரகாசமான காலையில் ஒளி வீசும் பட்டாம்பூச்சியை பின்தொடர்ந்தபடி ஆரின் ஆழமான காட்டிற்குள் நுழைந்தான். மரங்கள் உயரமாக, குளிர்ந்த காற்று வீசியது. பயமில்லை, ஆச்சரியம் மட்டும். தெளிந்த கொடிகள் மறைக்கும் இடத்தில் ஒரு பழைய கல்வாசல், மிதமான கிரீட வடிவ சின்னம், பழையதும் மாயமும். விரலால் தடவினான். வாசல் மெதுவாக திறந்தது. அதன் உள்ளே சூரிய ஒளி போல பிரகாசம். ஒரு பெரிய தங்க மரங்கள் வீசாத காற்றில் அசைந்தன. மலர்கள் இசை போல் மென்மை. காற்றில் மலர்த்துகள் ஒரு கனவுக்குள் நுழைவதை போல். சிரிப்பொலி ஒலிக்க ஆரின் ஒரு வேலி அருகே நுழைந்தான். 3 குழந்தைகள், பாவாடை, பட்டுப்புடவை, ஒரு சிறிய கிரீடம். அவர்கள் சத்தமாக விளையாடினர். நீ யார் என்று கேட்டாள் மூத்த பெண். நான் ஆரின், தவறவிட்டேன். இது ராணியின் மாயத்தோட்டம். தேர்ந்தவர்களே வர முடியும். ஒளிமயமான வாயிலிருந்து வந்தார். உயரமான வெண்சிறகு சிலையாய், வெண்மணி கிரீடம், மென்மையான பார்வை. நேராக ஆரினை பார்த்தார். உன் இதயம் நல்லது என்றார் அவர் மெல்லிய சிரிப்புடன். இந்த தோட்டம் தேர்ந்தெடுக்கும். நீ வந்து சேர்ந்தாய். மலர்கள் விரிந்து ஒளி கிழிந்து அவனை வரவேற்றன. அவளது வார்த்தைகள் முடியும் முன் மலர்கள் விரிந்தன. ஒளி வெப்பமாயிற்று. மாயம் உணர்ந்தது. இவன் தகுதியால். மாயக்கிளைகள், கனவுகள் காட்டும் கொடிகள், சிறு காயங்களையும் தீர்க்கும் நீர் தொட்டி. ஆரின் அசந்தான் ஆனந்தத்துடன். அவர்கள் புனித நீரூட்டு அருகே அமர்ந்தனர். ஆரின் கிராம விளையாட்டுகளை பகிர்ந்தான். அரச குழந்தைகள் ஆவலுடன் கேட்டனர். சிரிப்பே பாலம். அவர் மாயக்கட்டையாட்டம், காற்றில் மிதக்கும் பட்டங்கள். ஆரின் இதயம் விருந்தோம்பப்பட்டது. மாலை நேர சாயலில் ராணி ஓர் பரிசு தந்தாள். வெண்மயிலன் இலை வடிவ தங்கப்பொதி. இது உன்னுடையது என்றார். அமைதி, சாகசம், நம்பிக்கை தேவைப்பட்டால் இது அழைக்கும். நீ இப்போது இத்தோட்டத்தின் ஒரு பங்காகிறாய். மாலை ஒளியில் வாசல் மூடியது. மீண்டும் திரும்பி பார்த்தான். அது மறைந்துவிட்டது. வானில் நட்சத்திரங்கள், வீட்டுக்குள் அமைதி. சில மாயங்கள் ரகசியமாகவே இருக்கட்டும் என்றான். அந்த இரவு தனது சிறு அறையில் மணிக்காயை நிலா ஒளிக்குள் வைத்தான். இறுதியில் நெளிந்தபடி சிரித்தான். கண்ணாடி மலர் தொட்டியில் ராணி பார்த்தார். அவன் தயாராகிவிட்டான் என்றார் காற்றுக்குள். வாசல் அருகே கிளைகள் அசைந்தன. அந்த இருட்டில் 2 சிவப்பு கண்கள். தோட்டத்தின் மாயத்தை வேறு யாரோ கண்டுவிட்டார்கள். அம்மு டிவி தமிழ் ரைம்ஸ். உங்கள் பாப்பாவுக்கான இனிய பாடல்கள் இங்கேதான். நட்பு, நட்கள், அறிவு, ஆனந்தம் எல்லாம் ஒன்றாக கலந்த கதைப்பாடல்கள். இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல்லை அழுத்துங்கள். புதிய வீடியோக்கள் வந்தவுடன் உடனே